Here you go. I'm going to start now. You guys have to take proper notes and also இன்னைக்கு வந்து two things preposition focus பண்ண போறோம். அதே சமயத்துல reading focus பண்றோம், writing பண்றோம், speaking everything we are going to focus on different things together. All right. Learning என்ன குழம்பு இது? இது ஒரு வாய் பார்க்கலாம். Learning English through film. Okay. Who is ready to help me here? Vigneshwari ma'am. Learning English through film அப்படின்னா என்ன அர்த்தங்க? படம் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கிறது. இங்கிலீஷ கத்துக்கிறது. இப்ப சொலாங்கே ஃபிகரா இந்த பேர் வந்து வாயில நுழையலாம், கவலைப்படாதீங்க. சொலாங்கே ஃபிகரா tells us about her school's film English film club. என்ன சொல்றாங்க? சொலாங்கே ஃபிகரா tells us about her school's English film club. அவங்களுடைய ஸ்கூல் இங்கிலீஷ் ஃபிலிம் கிளப்ப பத்தி அவங்க சொல்ல போறாங்க. யார்கிட்ட? நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. நம்ம கிட்ட. அந்த வார்த்தையை விட்டுட்டீங்களே. சாரி, நம்ம கிட்ட ஸ்கூல்ஸ் இங்கிலீஷ் ஃபிலிம் கிளப் பத்தி சொல்ல போறாங்க. வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கீங்க. about her எழுதிக்கீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கீங்க. about her. ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு டீல் பண்ணிட்டே இருக்க போறோம். பேரலா ஒரு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் இந்த டாஸ்க்கும் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமா ஒண்ணு ப்ரிப்போசிஷன்ங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட முதல் ஃப்ரேஸ் தான், முதல் சொற்றொடர் தான் about her. ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப கோதை மேம் படிக்கிறாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ். சார் வேர்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம். எஸ் சார். இது நான் கூட படிப்பேன் சார் இன்னைக்கு. வெரி குட், வெரி குட். இந்த அளவுக்கு இருந்தா சார் எனக்கு கொஞ்சம் அந்த பிடிஎஃப் வந்து அனுப்புங்க சார். இதெல்லாம் நேற்று இது இருந்தது இல்லைங்களா சார்? ஆமாங்க. எனக்கு அந்த பிடிஎஃப் மாதிரி அனுப்புங்க சார். இந்த இதில் என்னால் படிக்க முடியல சார். சரி, பண்ணிடலாம். தேங்க்யூ சார். இதையும் அனுப்புங்க சார் ப்ளீஸ் சார். சூப்பர். தேங்க்யூ சார். சம்டைம் இந்த வீடியோ பார்க்குறப்ப பெரிய எஃபெக்ட் இருக்கும். நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ கோதை மேம் வந்து ஃபர்ஸ்ட் பேரா படிக்க போறாங்க. என்னன்னு கவனிங்க. My friends and I have all been learning English at school for the last 3 years and I think we all enjoy it. Stop பண்ணுங்க. My friends and I have all been learning English at school for the last 3 years and I think we all enjoy it. இதுக்கு மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நானும் எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும்போது இங்கிலீஷ கத்துக்கணும். லாஸ்ட் 3 இயர்ஸா இல்லையே, ஏதோ ஒன்று இது பண்ணுது. கரெக்டா சொல்ல மாட்டீங்களே. have all been learning English at school for the last 3 years and I think we all enjoy it. இப்ப சொல்லாங்க வந்து சொல்றாங்க, நம்மள்ட்ட சொல்றாங்க இந்த இங்கிலீஷ் கிளப் பத்தி. ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. கடந்த 3 வருஷமா நாங்க ஸ்கூல்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் all been learning English. எல்லாம் இங்கிலீஷ் கத்துக்கணும் இல்ல, அந்த இடம் கத்திட்டே இருக்கோம். 3 வருஷமா ஸ்கூல்ல இங்கிலீஷ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இது ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க கரெக்டா புரிஞ்சாதான் நம்ம வந்து அதை உள்ள எடுத்துக்க முடியும். இதுல உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்றோம். My friends and I have all been learning English at school. இப்ப நோட் பண்ணிக்கீங்க. at school எழுதிக்கீங்க. at school எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் about her எழுதுறீங்க. அடுத்தது at school. Careful. For the last 3 years எழுதிக்கீங்க. For the last 3 years. So இந்த ஃபோக்கஸ் இருக்கணும். 3 ஃப்ரேஸ் சொற்றொடர் எழுதிருக்கீங்க. அதை ரைட் ஹேண்ட் சைடுல வச்சுங்க. எஸ் கோதை மேம். However, some of us thought it could be made more fun sometimes if you could learn it in different ways than just sitting in the classroom. Beautiful. One more time படிங்க. However, some of us thought it could be made more fun sometimes if we could learn it in different ways than just sitting in the classroom.
வெரி குட். நான் படிக்கிறேன் இந்த மாடுலேஷன் பாருங்க. However, some of us thought it could be made more fun sometimes if you could learn it in different ways than just sitting in the classroom. இதுக்கு தமிழ்ல மட்டும் சொல்லிடுங்க. However, இருந்தாலும் இருந்த போதிலும் some of us thought சிலர் சில பேர் மட்டும் யோசிச்சோம். சில பேர் மட்டும் யோசிச்சோம். என்ன யோசிச்சோம்? இன்னும் கூட ஃபன்னா இருக்கலாமே. இங்கிலீஷ் கத்துக்கிறது இன்னும் கூட ஃபன்னா இருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சோம். If you could learn it in different waysல கத்துக்கலாமே. கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து கத்துக்கிறதை விட வேற ஏதாவது வழியில இங்கிலீஷ் கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கத்துக்கலாமேன்னு யோசிச்சோம். சூப்பர். However, some of us, விவேக் எழுதிக்கிங்க, of us, it could be made more fun sometimes if you could learn it in different ways than just sitting in the classroom. எழுதிக்கிங்க. சார் எழுதுனீங்களா? எழுத முடிஞ்சதா? சார். Okay. About her at school for the last 3 years, of us in different ways in the classroom. கோதை மேம், நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? என்ன ஏன் எழுத சொல்றது? என்ன எழுத சொல்றது? எங்கெல்லாம் ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுதுங்கிறது தான். ஹரி பிரியா, do you follow this? All right. இந்த பேரா பாக்கி உள்ளதை படிச்சிருக்கேன். 16 blankல இருக்கு. அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் உள்ளது படிச்சிருக்கு. That's when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English. Not just films, but perhaps a TV So not just films, but perhaps a TV series that is available at that time. Very good. That's when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English. The 16 gapல ஒரு பெரிய சென்டென்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்க. வேணுக்கிட்டே மிஸ் பண்ணிருக்காங்க. நம்மள ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணிக்கலாம். இப்ப மட்டும் இது சொல்லுங்க. That's when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English. இதுக்கு என்ன அர்த்தம்? We had an idea of starting a film club. This film club ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்தது. Okay. Sitting in the classroomல கத்துக்கிறதை விட கிளாஸ்க்குள்ள தாண்டி எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு யோசிச்சோம்க்கு அப்புறம் ஒரு பிளாங்க் இருக்கு. அப்புறம் அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா starting a film club where we could watch and discuss films in English. Okay, இது சொல்லுங்க. எங்க watch and discuss films in English. தமிழ்ல ஏன் கோர்வையா வரல? ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன். கோதை மேம், நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஹரிணி பிரியா, நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஹரிணி, இப்பதான் சார். Okay, that's when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English. அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. கிளாஸ்ல கத்துக்கிறத விட ஒரு அது போற மாதிரி போட்டோம். ஃபிலிம் கிளப் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க வந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸை வாட்ச் பண்ணி அதை பத்தி டிஸ்கஸ் இங்கிலீஷ்ல பண்ணா எப்படி இருக்கும்? ஃபிலிம்ஸ் மட்டும் இல்ல, வெப் சீரிஸ், டிவி சீரிஸ் கூட பண்ணா கூட நல்லா இருக்குமே. Not just films மட்டும் இல்ல, but perhaps a TV series that is available at that time. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் புரிஞ்சுதுங்களா? ஏஎம்எஸ் சார் ஓரளவு புரிஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்? ஓகே சார். ஓகே. அவங்களோட இது என்னன்னா கிளாஸ் ரூமை தாண்டி எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம், எப்படி பேச கத்துக்கலாம் மெயினா அப்படின்னு தோன்றப்ப ஒரு ஃபிலிம் கிளப் ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு. ரைட், வெரி குட். ஹரிணி பிரியா, பேராகிராஃப் 2. ஓகே சார். We spoke about the idea with our teacher and she agreed it was a great suggestion. We spoke about the idea with our teacher. என்ன அர்த்தங்க? குயிக்கா சொல்லுங்க. We spoke, நாங்க பேசணும் ஆல்ரெடி. இந்த ஐடியா பத்தி நாங்க டீச்சர்கிட்ட பேசினோம். வெரி குட். எந்த ஐடியா? கிளப், ஃபிலிம் கிளப் ஆரம்பிக்கிறது. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அது ஒத்துக்குனாங்க. அக்ரீட் பண்ணாங்க. சூப்பர். That was a great suggestion அப்படினு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளாங்க் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அந்த பிளாங்க் என்னன்னு. அப்புறம் because we had a busy
ஹரிணி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Because we had a busy timetable preparing for exams. We could not have the club during our lessons. So இத மட்டும் சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? listen. நம்மளுக்கு வந்து பிஸியான டைம் Because we had எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிஸியா இருந்ததனால். ஆனா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கா பிஸியா டைம் டேபிள் பிஸியா இருக்கு நமக்கு, அதனால இப்போ கிளப் ஆரம்பிக்க முடியாது. ஏதோ ஒரு கேக்குறாங்க பாருங்க. we could நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க, எண்ட் தான் கரெக்ட்டா இல்ல. we couldn't have the club during our lessons. நம்ம லெசன் நடத்திட்டு இருக்கும்போது அது பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. லெசன்ஸ் பண்ண முடியாது. நார்மல் கிளாஸ் போயிட்டு இருக்கிறப்ப நம்மளால கிளப் வந்து அந்த டைம்ல வைக்க முடியாது. சூப்பர் சூப்பர். we couldn't have the class during our lessons. நார்மல் கிளாஸ் டைம்ல கிளப்போட டைம்ல வைக்க முடியாது. so keep moving. So in the end we decided to run it after school before we went home. சூப்பர் சொல்லிடுங்க. அதனால இத வந்து நம்ம ஸ்கூல் முடிஞ்ச பின்ன வச்சுக்கலாம். ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டடீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சூப்பர். நெக்ஸ்ட். We agreed to meet once a month and to allow enough time to watch the film program, then discuss it afterward. No, we agreed to meet once a month and to allow enough time to watch film or program, then discuss it afterward. Super. இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. இத வந்து மாசத்துக்கு நாங்க மாசம் ஒரு வாட்டி மீட் பண்ற மாதிரி. ஆமா. எதுக்காக? மீட் பண்ண போதுமான நேரம் ஒதுக்கி to watch the film. போதுமான நேரம் enough time and then discuss it. அதாவது மந்த்லி ஒரு வாட்டி அவங்க மீட் பண்றாங்க, ஆனா டெய்லி ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு படம் பாக்குறாங்க. சோ ஒன்ஸ் இன் a month பார்த்த படத்தை எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. we agreed to meet once a month and allow enough time to watch the film or program. புரியுதுங்களா? அந்த 1 monthல அவங்க மூவிஸ் வாட்ச் பண்ண போறாங்க. எப்ப மூவிஸ் வாட்ச் பண்ண போறாங்க? அவங்களோட கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் ஸ்கூல். சோ டிஸ்கஸ் பண்ண போறாங்க. எப்ப? ஒன்ஸ் இன் a month ஒரு பெரிய மீட்டிங் போட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இது புரியுதுங்களா? இது புரியுதா? we agreed to meet once a month and to allow enough time to watch the film. அந்த ஒரு மாசத்துல எத்தனை படம் பாக்குறாங்களோ அத்தனை படம். அதை பத்தி தான் சொல்ல போறாங்க, எப்படி படம் பார்க்க போறாங்கன்னு. ஹரிணி பிரியா சூப்பரா சொன்னீங்க. இது கடைசி இது புரியுதா? ஆஃப்டர்வர்ட்ஸ்ல பிறகு அது கரெக்டா புரியணும் உங்களுக்கு. கிளப் டைம் என்ன, வாட்ச் பண்றது டைம் என்ன, எல்லாமே அது புரிஞ்சாதான் இந்த பிளாங்க் எல்லாம் ஃபில் பண்ண முடியும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா பிளாங்கா ஃபில் பண்ணும். எஸ் ஹரிணி, that was 6 months ago. சார் நான் படிக்கிறேன். Oh yes, Koli ma'am, padinga. That was 6 months. That was 6 months ago, and I can report it has been a fantastic success. 6 மாசம் கழிச்சு அது கழிச்சில்ல இதுக்கு முன்னாடி இது ரெண்டு நடந்தது. இப்ப இருக்கிற தேர்ட் பேராகிராஃப்ல அவங்க என்ன சொல்றாங்க? that was 6 months. எது 6 மாசத்துக்கு முன்னாடிங்கறாங்க? எது 6 மாசத்துக்கு முன்னாடி? that was can report that it has been a fantastic success. இல்ல, that was 6 months ago ன்னு சொல்றாங்கல போதே மேம். எதை சொல்றாங்க? தட்ங்கிறது எதுங்க? அந்த சஜஷன் சார். அந்த film club ஆரம்பிக்கிறது. அந்த டெசிஷன் எடுத்தது, டீச்சர்ட்ட பேசுறது, டெசிஷன் எடுத்தது, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணனும்னு சொன்னது, ஆஃப்டர் ஸ்கூலா மாத்தணும். இந்த டெசிஷன் எல்லாம் எடுத்ததெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. now and I can report that it has been a fantastic success. அது என்னால நல்ல ஃபேண்டாஸ்டிக் வெற்றியை அந்த ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சது என்னால. நான் ரிப்போர்ட்டா கொடுக்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. 6 மாசமா சக்சஸ்ஃபுல். இப்ப 6 மாசமா என்ன போயிட்டு இருக்குங்க? என்ன சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு? அந்த கிளப் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. 6 வாட்டி மீட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூவி பாக்குறாங்க. சோ இந்த 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் பாக்குறப்ப அது சூப்பர் சக்சஸ்னு என்னால ரிப்போர்ட் கொடுக்க முடியும். Keep moving. We have a room in the school where students can meet to relax. எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு. எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த ரூம். அங்க it has comfortable chairs, somewhere to make hot drinks, and it doesn't really feel like being at school. இது மட்டும் சொல்லுங்க.
It has comfortable chairs. வசதியான சேர் இருக்குது உட்கார்றது. வசதியான chairs இருக்கு. Somewhere to make hot drinks. அங்க வந்து doesn't டீயோ really- காஃபியோ நீங்க வந்து அது தயார் அங்க பண்ணிக்கலாம், ரெடி டீயோ பண்ணிக்கலாம். காஃபியோ குடிப்போம். அந்த அது ஸ்கூல் மாதிரியே இருக்காது. அந்த School அந்த அது ஒரு மாதிரி room feel தான் பண்ண relax முடியாது. பண்ணணும். சூப்பர். அந்த ரூமை தான் அவங்க பயன்படுத்த போறாங்க. பயன்படுத்த போறாங்க. We use We use this room for our film shows. 6 அந்த room மாசமா தான் 6 மாசமா இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். வெரி 18 ஒரு பெரிய பிளாங்கை நம்ம ஃபில் பண்ண போறோம். முக்கியமா இப்போதைக்கு அந்த பிளாங்கை பத்தி worry பண்ண வேணாம். அடுத்து keep moving. Some people sit in the armchairs, others lie around the floor on the soft cushions. சில பேர் வந்து arm chairsலயும் சில பேர் வந்து தரையில சாஃப்ட் குஷன்ஸ்லயும் உட்கார்ந்து பாப்பாங்க. அந்த ரூம்ல இல்லீங்களா, ரிலாக்ஸ் அந்த ரூம்ல. Yeah. After school முடிஞ்சதுக்கு அப்புறம் keep going. We have a big TV screen at the front of the room which we use to show the films. அந்த பெரிய டிவி ஸ்கிரீன் இருக்கு எங்க முன்னாடி. அதுதான் ஃபிலிம் கப் காட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். அதுல தான் அவங்க டெய்லி படம் பார்க்க போறாங்க. சூப்பர். வெரி குட். சூப்பரா பண்ணீங்க. லாஸ்ட் பேராகிராஃப் யார் படிக்க போறா? படிக்கிறேன் சார். ஹரிணி. The school has been really helpful. தமிழ்ல சொல்லுங்க. என்னோட ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிஜமாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இருக்குது. இப்பயும் இருக்கு. 6 மாசமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்பயும் இருக்குது. புரியுதுங்களா? 6 மாசமா நடந்துட்டு இருக்குது. ஸ்கூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்கூல்னா அதுக்குள்ள டீச்சர் இருப்பாங்க, இங்கிலீஷ் டீச்சர். அவங்க சஜஷனை ஒத்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு, அவங்க மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க. 13, 19 நல்லா பாத்தீங்க. 19 கேப்பை ஃபில் பண்ண போறோம். Keep moving. Each month before we end the session, we ask for suggestion for the next meeting. இன்னொரு வாட்டி படிங்க. Each month. Sir, hello. சொல்லுங்க ஹரிணி. Each month before we end the session, we ask for suggestion for the next meeting. எல்லா மாசம் கடைசியுமே நாங்க கொஸ்டின்ஸ் கேட்போம். ஏதாவது சஜஷன்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு நெக்ஸ்ட் மீட்டிங் முன்னாடி each month before முன்னாடி இல்ல each month before we end the session. Before we end the session. அது ஒரு பெரிய செஷன் மாசம் ஒரு வாட்டி போடுறாங்கல்ல. அது மாசம் ஒரு வாட்டி போடுறாங்கல்ல. அந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த செஷனை பத்தி எல்லாமே பேச போறோம். அடுத்த செஷன்னா அடுத்த மாசத்துக்கு 30 நாள் எந்த படம் பாக்குறது, எந்த படம் ஆர்டர் பண்றது. புரியுதுங்களா? ஓகே சார். அதுதான் சொல்ல வராங்க. ஈச் மந்த் பிஃபோர் வி எண்ட் செஷன். ஒவ்வொரு மாசமும் நம்ம மீட் பண்ற அந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த மாசத்துக்குள்ள என்ன படம் பாக்குறது, அடுத்த மாசம் செஷன் எப்ப வைக்கிறதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த மீட்டிங்ல ஃபைனலைஸ் பண்ணுவோம். இப்ப படிங்க. ஈச் மந்த் பிஃபோர் வி எண்ட் செஷன் we ask for suggestions for the next meeting. அப்படின்னா எப்ப பண்றது, என்ன பண்ணலாம், அதுக்கு இடையில என்ன படம் பார்க்கலாம், எல்லாமே நாங்க பண்ணிட்டோம். இது புரியுதா இல்லைங்களா? இது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இது ஃபுல்லா. நெக்ஸ்ட் ஹரிணி படிக்கலாமா? உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னா பரவாயில்ல, அவங்க கோதையுமே படிக்கட்டும். We decide what அவர் படி சார் படி. Can I read sir? I hear you Harini. Can I read sir? Yeah, go ahead. We decide what it is we want to watch, and the teacher order it ready for next session. Orders. Ready for the next session. அருமையான பாயிண்ட். இந்த பாயிண்ட் திருப்பி படிங்க. We decide what it is we want to watch. படிங்க இத. We decide what we want to watch, and the teacher order it ready for next session. நாங்க முடிவு பண்ணுவோம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்ணிக்குவோம். அப்புறம் டீச்சர் வந்து ஆர்டர் பண்றாங்க. ரைட்டா? டீச்சர் இருக்காங்க, இடையில ஸ்கூல் வேற வருது. கரெக்டா நீங்க பாத்துக்கணும். ஆர்டர்ஸ் இட் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் செஷன். கரெக்டா அந்த நெக்ஸ்ட் செஷனுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 30 படம் இடையில பாக்குறாங்கன்னா 30 படத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு அப்பப்ப இவங்க வந்து ஆஃப்டர் ஸ்கூல்ல டெய்லி போட்டு பாத்துறாங்க. அந்த நெக்ஸ்ட் செஷனுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுங்கிறது தரவு பண்ணிடுறாங்க. Okay sir. Keep moving. I enjoy watching the film, but the discussion that follow are great. Films படிக்கணும். எஸ் எல்லாம் விடக்கூடாது. இன்னொரு வாட்டி படிங்க. I enjoy watching the films, but the discussions that follow are great. இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க.
நான் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபிலிம் பார்க்கறது. பட் தி டிஸ்கஷன் தட் ஃபாலோ நாங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்றது ரொம்ப கிரேட்டா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் பார்க்கறதே சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நான் என்ஜாய் அதை பண்ணேன். டிஸ்கஸ் பண்றது அதை விட இன்னும் நல்லா இருந்துச்சு. அதை விட சூப்பரா இருந்தது. வெரி குட். 20 blank பிக் blank அதை நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்ப சொல்லுங்க, இது கடைசி இது சொல்லுங்க. I think because we have been listening to the language for an hour or two, it is easier to speak it இல்ல afterwards. ஓகே ஓகே வெரி குட். இன்னொரு வாட்டி படிங்க. I think because we have been listening to the language for an hour or two, it is easier to speak it afterwards. ஆஃப்டர்வர்ட்ஸ். இப்ப சொல்லுங்க ஹரிணி, என்ன அர்த்தம்? அதை நாங்க I think ஒரு நான் மணி நேரம் நினைக்கிறேன், இந்த பாருங்க 20 ஒரு பெரிய blank இருக்கு. அதை நம்ம ஃபில் பண்ண போறோம். 9:30க்குள்ளேயே இந்த 6 blank-யுமே ஃபில் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடக்குது 20 பாக்ஸ்ல. அது வந்துட்டு இந்த கேர்ள் வந்து எழுதுற ஆத்தர் என்ன சொல்றாப்ல, ஐ திங்க் நான் நினைக்கிறேன் பிகாஸ் யூ ஹவ் பீன் லிசனிங் டு த லாங்குவேஜ் ஃபார் an hour or two. ஒரு படம் பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரலாம் ஆகுது. அதனால எங்களுக்கு பேச வந்து ஈஸியா வருது இத பார்த்த பின்ன. 30 நாள் கண்டினியூஸா டெய்லி 2 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸியர் டு ஸ்பீக் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். இது கேப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க கேம்பிரிட்ஜ்ல. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. உங்க ரீடிங், லிசனிங், ரைட்டிங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பெரிய விஷயம். அருமையா ஹரிணியும் மேம் பேசுறாங்க, அப்ப இது பண்ணாங்க. இப்ப ஒரு வாட்டி மட்டும் ரிவைஸ் பண்ணிடுவோம். ரிவைஸ் பண்றப்ப அவ்வளவு பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பேன், நீங்க எப்படி ஃபிட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ பாருங்க, ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடல பாருங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐய பின்னாடி தள்ளிடணும். புரியுதுங்களா? நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம், ஐ அண்ட் யூ, ஐ அண்ட் மீ, ஐ அண்ட் விம் அப்படிலாம் சொல்லுவோம். ஐய பின்னாடி மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ have all been learning English at school for the last 3 years, and I think we all enjoy it. However, some of us thought it could be made more fun sometimes if you could learn it in different ways than just sitting in the classroom. ஒரு பாக்ஸ்ல 16 பாக்ஸ்ல ஒன்று நடக்குது. கிளாஸ் ரூம்ல உட்கார்றதை விட வெளியில போயிட்டு ஏதோ பண்ணலாம். That's when we had an idea. அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு of starting a film club where we could watch and discuss films in English. இங்கிலீஷ்லயே படம் பார்த்து இங்கிலீஷ்லயே டிஸ்கஸ் பண்ணோம் அந்த படத்தை பார்த்து. நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ் பட் பர்ஹாப்ஸ் a TV series or web series that is available at the time. அந்த சமயத்துல எது பாப்புலரா இருக்கோ அது கூட டிவி வெப் சீரிஸோ கூட பார்க்கலாம். We spoke about the idea with our teacher and she agreed it was a great suggestion. இப்போ வந்து சொன்னது, நான் இந்த ஐடியா பத்தி டீச்சர், எங்க இங்கிலீஷ் டீச்சரோட பேசணும். அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நல்ல ஐடியான்னு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு 17ல ஏதோ ஒரு பாக்ஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கு. பிகாஸ் வி ஹேட் a busy time schedule preparing for our exam. பிஸியை பத்தி இங்க வருது. we couldn't have the club during our lessons. ஸோ நார்மல் கிளாஸ் இருக்கப்ப எங்களால பண்ண முடியாது. அதுதான் அதுக்குள்ளதான் அது சம்மந்தப்பட்டதுதான் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஆகையினால் கடைசியா என்ன டிசைட் பண்ணோம்னா டு ரன் இட் ஆஃப்டர் ஸ்கூல் பிஃபோர் வி வெண்ட் ஹோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஸ்கூலா பண்ணிட்டா என்ன, வி அக்ரி டு மீட் ஒன்ஸ் a month. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம அப்படி டெய்லி பண்ணிட்டு இருக்கப்ப மந்த்லி ஒன்ஸ் ஒரு பெரிய செஷன், ஒரு பெரிய பிக் செஷன் போட்டு அதுல and to allow enough time to watch the film or program and then discuss it afterwards. So monthly once discuss பண்ணுவோம். That was 6 months ago. இதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க முடிவு பண்ணது. இந்த 6 மாசம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, I can report that நான் தைரியமா என்னால சொல்ல முடியும் that it has been a fantastic, சூப்பரா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. We have a room in the school where students can meet to relax. So we have a room in the school. இருக்கு, நமக்கு தெரியும், அங்கதான் ரிலாக்ஸ் பண்றோம் நம்ம. அது வந்து கம்ஃபர்டபுள் சேர்ஸ் இருக்குது. ஹாட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி நம்மளே தயார் பண்ணிக்கலாம். இது ஸ்கூல் மாரியே இல்லை. ஆஃப்டர் ஸ்கூல்ல ரிலாக்ஸ்டா நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஸோ அங்கதான் நம்ம படம் வந்து 6 மாசமா ஓடிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. சம் பீப்புள் சிட் இன் த சாம்சர்ஸ். ஒருத்தவங்களும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல தான் இந்த படத்தை ஓட்டுவோம். ஸ்கூல் வந்து இந்த 6 மாசமா இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க 19. அதுக்கு அந்த ஹெல்ப் சம்பந்தமா ஏதோ ஒண்ணு நடக்குது. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா மாசம் ஒரு வாட்டி அந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த மாசத்துக்கு உரிய படம் எல்லாமே, அடுத்த 30 நாளைக்குள்ள படம்
எதுக்கு பார்க்கணும், என்ன இது, எது நம்ம வந்து பார்க்கலாம், அந்த சஜஷன்ஸை எல்லாத்தையும் கேட்டு முடிவு பண்ணி வச்சிருவோம். முடிவு பண்ணி வச்சு ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொடுத்துருவோம். வி டிசைட் எது வாட்ச் பண்றது அண்ட் த டீச்சர் ஆர்டர்ஸ் இட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். டீச்சர் ஸ்கூல் மூலமா ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஐ என்ஜாய் வாட்சிங் த ஃபிலிம்ஸ். ரொம்ப சூப்பரா 30 நாள் என்ஜாய் பண்ணுவேன். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்றோம். டெய்லி கூட பண்ணலாம், இல்ல மந்த்லி பண்றேன். அந்த டிஸ்கஸ் பண்றது பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்குது 20ல. அப்ப வந்து ஃபீல் பண்றப்பல ஐ திங்க் இந்த பாக்ஸ்ல நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிகாஸ் வி ஹவ் பீன் லிசனிங் டு த லாங்குவேஜ் ஃபார் an hour or two. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு பேசுறது ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஸோ இந்த பாடம் தான் நம்ம கத்துக்க வேண்டியது. ஸோ இதுல வந்து மல்டி லேயர் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு நான் கொடுக்குற கைடன்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஒரு விஷயம் பாருங்க. ஹரிணி, ஃபோக்கஸ் ஆன் திஸ். லுக் அட் தட் எவ்ரிஒன், ஃபோக்கஸ் ஆன் திஸ். இப்பதான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நல்லா தரவா பண்ணிட்டோம். இந்த மெட்டீரியல் பத்தி நம்ம ரொம்ப தரவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப பாருங்க, look at this. However, some of us thought it could be made more fun sometimes if you could learn it in different ways. That கிளாஸ்ல உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் உட்கார்றதை விட ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைச்சோம். அப்பதான் அந்த ஐடியா வந்தது. ரைட்? ஃபிலிம் கிளப் பத்தி இந்த 16 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஏரியா தெரியுதா? இப்ப நான் வந்து அடுத்த லைனுக்கு வரேன். இந்த இருக்கு இல்லைங்களா, இதான் ஐடியா. A to H இருக்கா? இதுல ஒண்ணு பிக் பண்ணும். எதை பிக் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். ஹரிணிய, கோதை மேம் ரெடியா இருக்கீங்களா? ரீட் பண்ணி ஏ வருமா? அவர் டீச்சர் rarely has to ask us to remember to speak in English. அந்த பாக்ஸ் No. No, நோ no. சார். நோ வராது. வராது. வெரி குட். பி வருமா? The problem was when to do it. No. No, sir. No. Therefore, we have to meet on different days. No, sir. நோ சார். But some films aren't very good for listening practice. நோ சார். It has opened an account. We used to buy films or series online. நோ சார். நல்லா பாத்துக்கோங்க. அங்க உள்ளது ஃபோக்கஸ் மட்டும் மாறிடக்கூடாது. பாக்ஸுக்கு முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும். பாக்ஸுக்கு முன்னாடி கிளாஸ் ரூம் தவிர வேற ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாமான்னு நினைக்கிறப்பதான் அது உள்ள Options வருது. காட்டுங்க. அந்த இடத்துலதான் நம்ம பார்க்கலாம். லுக் அட் திஸ். இப்ப இதுவா இ வரல கிடையாது. எஃப் பாருங்க. எஃப் படிங்க ஹரிணி. F practicing Practicing grammar and vocabulary from books can can sometimes something. can Little sometimes boring. get a little boring. இது இருக்க வாய்ப்பு இருக்கா? பிராக்டிசிங் No. கிராமர் இல்ல No. சார், இல்ல சார். No. வாய்ப்பு இருக்குது சார். Sir, அப்ப இல்ல, sir. E தான் சார் ஆன்சர். Yeah, but some films E it has opened an account. நல்லா யோசிங்க. ஜி பாருங்க. ஜி பாருங்க என்னன்னு. Sometimes we find it difficult to agree what to watch. இன்னுமே ஸ்டார்டே பண்ணல. இப்பதானே யோசிக்கிறாங்க. ஜியை தூக்கி போட்டுடலாமா? தூக்கி எரிஞ்சிடலாம். ஹெச் It's just like being at home, really. இல்லையா? No, தூக்கி H இல்ல போட்டுடலாமா? சார். இல்ல எஃப் சார். பாருங்க. H இல்ல சார். கிராமர் அண்ட் vocabulary from books can tell. No, sir. F Grammar and இல்ல சார். vocabulary from books can இல்ல sometimes எஃப் தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. ஏ Practicing grammar and Practicing vocabulary grammar from and books. vocabulary from book அவங்க can என்ன sometimes யோசிச்சாங்க? a little கிளாஸ் boring. ரூம்லயே எல்லா ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். அப்ப F தான் சார். அதனால F தான். அப்பதான் எங்களுக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரும். ஆமா சார். F அதுதான். தான் ஆன்சர். F is the answer. அதுதான் பாக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு தூரம் Practicing அண்டர்ஸ்டாண்ட் grammar and vocabulary பண்ண from books. எப்படி இது ரொம்ப அது டஃப்பான கொஞ்சம் போரா இருக்கும். சோ அதனாலதான் அங்க ஆன்லைன் நாங்க சூஸ் பண்ண மாதிரி வரும். இது கண்டினியூட்டி தான் சார் அங்க வருது. வெரி குட். எஃப். நவ கோ பேக் ஹியர். 16 வந்து நோட் பண்ணிக்கிங்க. எஃப் நீங்க திருப்பி இந்த வீடியோ ரன் பண்ணி பார்க்கணும். பார்த்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். 16 எஃப். Practicing grammar and vocabulary from books can sometimes get a little boring. That's when we got the idea of starting a film club. அதுக்கு முன்னாடி பாருங்க, we could learn it in different ways than just sitting in the classroom. இந்த கிளாஸ் ரூம்ல கிராமர் புக்கை வச்செல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த ரூமை விட்டு வெளில போனேன். அப்பதான் இந்த ஃபிலிம் கிளப் தோணுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸி ஆயிடும். சூப்பர். நாட் ஜஸ்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ். இப்ப பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஹியர். We spoke about the idea with our teacher and she agreed. It was a great sir. டீச்சர் வந்து சொன்னோம். டீச்சர் ஓகேன்ட்டாங்க. பாக்ஸுக்கு அப்புறம் பாருங்க, because we had a busy schedule. Time schedule. Timetable. We couldn't have the club during our lessons. அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்க. Yes, sir. அந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தலாமா? Ah, நல்லா okay, sir. பாருங்க. Okay, sir. டீச்சர் அக்ரி பண்றாங்க.
இந்த சைடு வந்து நமக்கு வந்து டூரிங்ல கிளாஸ் டைத்துல வைக்க முடியாது அப்படின்னு வருது. ஆப்ஷன்ஸ். Let's look at this. ஏன் வருமான்னு பாருங்க. கோதை மேம், our teacher rarely has to Our ask teacher rarely has to us remember to speak in English. Rarely has to. இப்ப அவங்க வந்து No, என்ன no, no, sir. No, no. அந்த படம் பாக்குற டயத்தை பத்தி பேசுறாங்க. சோ No, no, ஏன் no. வர தூக்கி எறிஞ்சிடலாம். Number 2. No. The problem was The when problem was when to do it. எப்படி இருக்கு வெச்சுக்கலாமா? Problem. The problem was when to do it. எப்ப பண்றது அப்படிங்கிற ப்ராப்ளம். B கையில வச்சுங்க. C வெச்சுக்கலாம் சார் கையில. Therefore we have to meet on different days. No, no, no. No, therefore we have to meet on ஒன்னு different daysலாம் அந்த மீட்டிங் பத்தியே பேசல. இன்னும் Yes, sir, yes, sir. எப்ப படம் பாக்குறதுங்கறத பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. D. But sometimes aren't very good for listening practice. No, no. Answer B, Aster. இன்னும் படமே பார்க்க ஆரம்பிக்கலையே. E. No. It has opened an account. It has opened an account we used to buy films or series online. F already choose பண்ணிட்டோமா? அப்ப இதுல வராது. G. Sometimes we find it difficult to agree what to watch. இன்னும் வாட்ச் பண்ண எப்பனே முடிவு பண்ணல. இன்னும் We எப்பனே find it difficult to agree what to watch. Answer B, sir. It is just like being Just at like home. being at home. இது வீட்டு பத்தி பேசலையே. Look at the B as in boy. The problem The was problem was when to do it. Problem was when to do it. இப்ப இதுதான் sir. பாருங்க. எப்ப செய்யறது? Because the problem was because போறாங்க. உள்ள ப்ராப்ளம் இருக்கு. எப்ப பண்றதுன்னு இது ஏன்னா அப்ப preparing for exams. Very good. ரெகுலர் டயத்துல பண்ண முடியாது. அந்த ஸ்கூல்ல தான் பண்ண முடியும்னு அழகா பின்னாடி வந்துருக்கு பாருங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அருமை. The problem was when to do it because we had a busy time schedule preparing for we couldn't have the club during our normal lesson time. So in the end, we decided to run it after school before we went home. We agreed to meet once a month and to allow enough time to watch the film or program and then discuss it afterwards. ரொம்ப careful பாருங்க. That was 6 months ago and I can report that it has been a fantastic success. We have a room in the school where students can meet to relax. It has comfortable chairs, somewhere to make hot drinks, and it doesn't really feel like being at school. We use this room for our film shows. The box தான் கண்டுபிடிக்க போறோம். Some people sit in the armchairs, others lie around on the floor on soft cushions. ரொம்ப ஈஸியா அடிக்கலாம் பாருங்க. Yes, sir. I feel like home, sir. H. Beautiful. It's just like being at home. It's just like being at home, really. வேற எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்ட கிராக் பண்ண உடனே வந்துருச்சு பாருங்க. சூப்பர். ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு லெட்டரை. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். Look at that. H. It is just like being at home, really. Some people sit in the armchairs, others lie around on the floor on soft cushions. We have a big TV screen at the front of the room, which we use to show the films. Connect பண்றாங்க பாருங்க. இது question word இல்ல, pronoun connect பண்றது. Which we use to show the films. The school has been ரொம்ப முக்கியமா பாருங்க. Harini, the school has been really helpful. School super help பண்ணிருக்கு. டீச்சர் மட்டும் கிடையாது. ஸ்கூலே ஹெல்ப் பண்ணிருக்கு. Dash. அப்போ ஒரு பாக்ஸ் வருது. Each month before end session, we ask for suggestions for the next meeting. ஸ்கூல் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்புறமா நம்ம உடனே இங்க வந்துடுறாங்க. மாசம் இந்த வாட்டி மீட் பண்றப்பயே அடுத்த மாசத்துக்குள்ள என்ன படம் பாக்குறது, என்ன டிஸ்கஸ் பண்றது, என்ன பண்றதுங்கிறத இந்த செஷன் எண்டுலயே பண்றோங்கிறாங்க. அப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றோம். 19 பாருங்க. 19. Our teacher rarely has to ask us to remember to speak in English. வருமா? சம்பந்தமே இல்ல, தூக்கிறீங்க. The problem was B வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். B நீங்க யூஸ் பண்ண முடியாது. Therefore we have to meet on different days. அங்க ஸ்கூலை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் அஜெண்டா பத்தி பேசுறாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? சரியில்ல சார். தூக்கி எறிஞ்சிருங்க. But some films aren't very good for listening practice. அங்க பாருங்க ஸ்கூலை பத்தி பேசுறாங்க. இல்ல சார். D வர தூக்கி போட்டுருங்க. Now it has opened an account. அது வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு என்ன படம் நாங்க எடுக்கணும். ஆன்சர் E has opened an account. என்னவா இருக்கும்? அந்த இட்டதான் கனெக்ட் பண்ணும். It has opened an account. அது வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிச்சு. அந்த அக்கவுண்ட யூஸ் பண்ணி school. அப்ப E தான் ஆன்சர். The school has been really helpful. Look at that. Super.
Oh, E E தான் is the answer. E தான். F வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். 9 வந்து sometimes you find it you agree to watch but அது கிடையாது. ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாங்க. H வந்து யூஸ் பண்ணிட்டோம். Let's go with that. E. It has opened an account. It has opened an account. We used to buy we used to buy films or series online. Super. Each month, before we end a session, we ask for suggestions for the next meeting. We decide what it is we want to watch, and the teacher orders it ready for the next session. I enjoy watching the films, so the discussions that follow are great. நல்லா பாருங்க, பாக்ஸோட ரெண்டு சைடும் பாருங்க, 20 நீங்க ஃபில் பண்றதுக்கு. I enjoy watching the films, but the discussions that follow are great. Something is happening inside the box. 20க்குள்ள நடக்குது ஒண்ணு. அந்த நடந்ததுக்கு அப்புறம் நான் திங்க் பண்றேன். என்ன திங்க் பண்றேன்னா, I think because we have been listening to the language for an hour or two, it is easier to speak it afterwards. Careful. I enjoy watching the films, but the discussions that follow are great. Something is happening in the box 20. I think because we have been listening to the language for an hour or two, it is easier to speak it afterwards. ஆங்கிலம் பேசுறது பத்தி வருது. Yes. A வருமா? Our teacher rarely has to ask us to remember to speak in English. No, sir. எங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? Our teacher. இப்பெல்லாம் எங்க டீச்சரு எங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? நாங்க இது இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்ன்றதுனால சார். ஓகே சார். ஆன்சர் ஏ தான் சார். Yes, sir. ஆன்சர் ஏ தான். இப்பெல்லாம் எங்க பேச டீச்சர் ஆரம்பிச்சனால. ஏன்னா ஏன் நினைக்கிறேன்னா, டெய்லி வாட்ச் பண்றோம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அதுவே ஈஸியா பேச வருது. ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடுறோம். அதனால அவங்க கேக்குறதே இல்ல. Yes, sir. A is the answer. Sorry. Very good. இப்பதான் இதுதான் முக்கியம். ஏ ஆன்சரு. இந்த ப்ராப்ளம் வாஸ் வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சி வந்து தூக்கி எறிய வேண்டியது. ஏன்னா ஏகப்பட்ட சாய்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளை குழப்பறதுக்காக. we have to meet on different days ன்னு எந்த ஒரு டெசிஷன் எடுக்கல. தெளிவா சொல்லிட்டோம். ஸ்கூல் முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் தான் தெளிவா சொல்லிட்டோம். அதனால டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு வர சி எங்கேயுமே ஃபிட் ஆகாது. அது சம் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் லிசனிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு எதுவுமே டிஸ்கஷன் இல்லை. நாங்க வந்து சஜஷன் சொல்லுவோம், என்ன படம்னு சொல்லுவோமே தவிர இதை பத்தி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயமே இல்லை. ஸோ இ யூஸ் பண்ணிட்டோம், எஃப் யூஸ் பண்ணோம். ஜி பாருங்க, சம்டைம்ஸ் வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அக்ரி. திருப்பி அதே இஷ்யூ வருது பாருங்க. அப்படி எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் உங்களை பத்தி பேசவே இல்லை. அந்த 3 தூக்கி போட்டுறோம். எந்த 3 தூக்கி போடுறோம்? சி தூக்கி போடுறோம், ரைட்? டி தூக்கி போடுறோம், ஜி தூக்கி போடுறோம். ஸோ இதுதான் கேப் டெக்ஸ்ட்னு பேரு. இது இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் இதுல கத்துக்க போறோம். என்னன்னா, இத முக்கியமான ஒரு பாடம் இதுல வந்து என்னன்னா, நீங்க லிசன் பண்ணா பேசிடலாங்கிறது தான் உண்மை. இது உலகம் அறிந்த உண்மை. நீங்க லிசன் பண்ணணும். எவ்வளவு ஷார்ட்ஸ் அனுப்பியிருக்கோம் இல்லைங்களா போத மேம்? எவ்வளவு ஷார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. லிசன் பண்ணாதான் பேச்சு வரும், ரைட்? படிக்கிறதுங்கிறது சாய்ஸ்க்கு, ரீடிங் அதான் இன்னைக்கு பண்ணோம். இப்போ ஒண்ணு பண்ணிடலாமா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், ப்ரிப்போசிஷன் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துடலாமா? ஓகே சார். ஆஃப்டர் வேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்றீங்க? ஆஃப்டர் வேர்ட்ஸ்னா ஆஃப்டர் தான் ஆஃப்டர் வேர்ட்ஸ். அமெரிக்கால ஆஃப்டர் வேர்டும்பாங்க, யூகேல ஆஃப்டர் வேர்ட்ஸ்ம்பாங்க. அருமையா ஒரு क्वेश्चन கேட்டாரு. ஆஃப்டர் தான் தமிழ் மீனிங் சார். பிறகு அதன் பிறகு அந்த மாதிரி வருமா சார்? இப்ப ஆஃப்டர் தான் ஆஃப்டர் வேர்ட்ஸ். ஓகே, இது யூகேல ஆஃப்டர் வேர்ட்ஸ்ம்பாங்க. யூஎஸ்ல இந்த எஸ் கட் பண்ணுவாங்க ஆஃப்டர் வேர்ட். இது ஆஃப்டரோட மீனிங். பொதுவா பிறகு தான் மீனிங். பிறகு ஆஃப்டருக்கு என்ன மீனிங்? ஓகே, थैंक यू சார். இப்ப முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். இதுதான் முக்கியமான விஷயம். நான் வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன், அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. about, at, for, of, in, again இன்னொரு இன் வருது, of, in, at. Okay,
யாரு படிக்க போற? கோதை மேம் இப்ப எழுதுனதை படிக்க முடியுமா? aboutல இருந்து ஆரம்பிச்சு. Yes, sir. About, at, for, of, in, of, in, at. சூப்பர் சூப்பர். திருப்பி about, with, for, in, after, before, அதோட முடிஞ்ச அந்த 2வது பேராகிராஃப் முடிஞ்சது. 3வது பேராகிராஃப் in, at, for, in, on, திருப்பி இன்னொரு on, 2 on, at, off, கடைசி பேராகிராஃப் for, இன்னொரு for, another for, இன்னொரு for. That's all. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரிப்போசிஷனை மட்டும் எடுத்திருக்கேன். எவ்வளவு ப்ரிப்போசிஷனால திருப்பி திருப்பி ஃபாலோ ஆகுது பாத்தீங்களா? இப்ப இன்னொரு எக்ஸசைஸ் இப்ப பண்ண போற இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு இதுல என்னன்னா அட்டு கட்டாயமா வேணும். எங்கேயாவது விட்டுட்டேனா? அட்டு விட்டுட்டேனா? ஓ பட் கன்ஜங்ஷன் அது இன்னொரு கிளாஸ்ல இருக்கும். கன்ஜங்ஷன் இதுலயே பிஃபோர் 2-3 பிஃபோர் ஒரு பிஃபோர் ப்ரிப்போசிஷன் இன்னொரு பிஃபோர் கன்ஜங்ஷன் அதையும் நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க இந்த பிஃபோர் கன்ஜங்ஷன் அதனாலதான் சொல்றேன் ரைட். பட் அந்த பிஃபோர் ஸ்கூல் வந்து நச்சு வந்து பாருங்க ஆஃப்டர் ஸ்கூல் பிஃபோர் வி வென்ட் ஹோம். இது வந்து ப்ரிப்போசிஷன் அது என்னங்கிறது நம்ம பேசிடுவோம், பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா திருப்பி திருப்பி டு அட்டு இன்னு ஃபார் இதுதான் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் அபவுட். இது எல்லாமே ப்ரிப்போசிஷன். இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு இது நீங்க இதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷம் நான் பண்ண போறது. நீங்க இந்த வீடியோவை ரன் பண்ணி பார்த்துட்டு எழுதி ஸ்கிரிப்ட் பண்ணும். இந்த ப்ரிப்போசிஷன் தனியா வராது. ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வரும். ஞாபகம் வச்சுங்க. ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் பெயர்ச்சொல் வரும். அதுதான் பெயர்ச்சொல் இல்ல பிரதிபெயர்ச்சொல். அதாவது நவுன் வரலாம் இல்ல ப்ரொனவுன் வரலாம். நவுன் வரலாம் ப்ரொனவுன். இதையும் நான் ரெக்கார்ட் பண்றப்ப லுக் அட் திஸ். ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் ஹியர். லுக் அட் தட். ஒரு ப்ரொனவுன் இப்போ ஒரு ப்ரொனவுன் வருதுன்னா இது ஒரு ப்ரொபோசிஷன் வருதுன்னா லுக் அட் தட். ஒரு ப்ரொபோசிஷன் வருதுன்னா ஒரு 10 ப்ரொபோசிஷன் தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. இங்க நவுனை ரீப்ளேஸ் பண்ற வருது. ஆடியோ கட் பண்ணுங்க. ஏதோ ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வருது ரைட். இப்ப பாருங்க நான் ப்ரொபோசிஷன் எபோட்னு போடுறேன்னு வச்சுங்க. எபோட் போடுறேன். எபோட் சந்தோஷ்னு போடுறேன். சந்தோஷை பற்றி ரைட்டா. இப்ப புரியுதுங்களா? இந்த எபோட்ங்கிற ப்ரொபோசிஷன் வருது. அதுக்கப்புறம் ஒரு நவுன் வரும். இல்லைன்னா ப்ரொனவுன் வரும். வருமா? இப்ப என்ன பண்ணலாமா? எபோட் ஹிம்னு போடலாமா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நவுன் வரணும். இதுக்கப்புறம் ப்ரொனவுனும் நவுனும் வரணும். பெயர் சொல்ல பிரதிபெயர் சொல்ல வரணும். இந்த ப்ரிப்போசிஷன் தான் முக்கியம். இந்த ப்ரிப்போசிஷன் இப்ப பாருங்க இன் அடிக்கிற பாருங்க. இன் ஸ்கூல் வந்துருச்சா? நவுன் வந்துருச்சா? இதுதான் முக்கியம். ப்ரிப்போசிஷன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது சேர்ந்த ப்ரொனவுன் நவுனை வந்து பயங்கரமா இந்த நவுன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்தை காட்டுறது அதை விட முக்கியமான ப்ரிப்போசிஷன் ரைட். இப்ப நான் அதை தான் சொல்ல போறேன். இதை நீங்க ரெக்கார்டிங்ல இருந்து எடுத்து பண்ணணும். about her வந்துருச்சா? ப்ரொனவுன் வந்துருச்சா? about her for the last 3 years. இந்த பாருங்க ஃபார் ப்ரொபோசிஷனா the last 3 years வந்துருச்சா?
பெயர் சொல்லலாம். 3 வருடங்கள் ஒரு பெயரை குறிக்குதா? இப்ப ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க த லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். நவுன் ஃப்ரேஸ், அது பேர் என்னங்க? நவுன் இல்ல, நவுன் ஃப்ரேஸ் போடலாமா? இங்க நவுனா இருக்கலாம், நவுன் ஃப்ரேஸும் வரலாம். ஃப்ரேஸ்னா என்ன? ஒரு வார்த்தைக்கு மேல இருந்தா. புரியுதுங்களா? சொற்றொடர், சொற்றொடர் வந்துருச்சா? சோ இந்த பீரியட்ல இங்க போடலாமா ப்ரொபோஷன்? புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே சங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க பேசுறதுக்கு அப்படியே யூஸ் ஆகும். இதுதான் பேச்சா மாறும். எழுத்து, இந்த எழுத்து ரீடிங்கா இருக்கிறது ரைட்டிங்கா மாறி, ரைட்டிங் லிசனிங்கா மாறி, லிசனிங் பேச்சா மாறுது. லுக் அட் தட். அட் ஸ்கூல், அட் ஸ்கூல், அட் ஸ்கூல் எழுதணும். நீங்க ஸ்கிரிப்ட் பண்றப்ப எழுதணும். இப்ப எழுத முடியலனாலும் பரவாயில்ல. அட் ஸ்கூல் ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ். ஆஃபீஸ், ஆஃபீஸ் கோதை மேம், இது புரியுதுங்களா? ஆஃப்க்கு அப்புறம் அஸ் வருது பாருங்க. எஸ் சார். ஆஃபீஸ். இன் டிஃபரெண்ட் வேஸ் பாருங்க, சூப்பரான ஒரு விஷயம். இன்னுக்கு அப்புறம் டிஃபரெண்ட் வேஸ் வருது. இங்க போலாமா? திருப்பி இங்க போலாமா? லுக் அட் த பார்க்கிங் லாட்டுக்கு போறேன். இன் நவுன் ஃப்ரேஸ் வருதா பாருங்க. டிஃபரெண்ட் வேஸ் வந்துருச்சா? நவுன் ஃப்ரேஸா? இப்ப பாருங்க, அட்ஜெக்டிவ் இருக்குது, ஆனா இங்க நவுன் இருக்கா? வேஸ், வழிகள், வழிகள், வழிகள். டிஃபரெண்ட் வேஸ், நவுன் ஃப்ரேஸ் வந்துருச்சா? ஃப்ரேஸ், ஃப்ரேஸ்னா என்ன? சொற்றொடர். 2 வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு மேல இந்த வந்துருச்சா? இன் டிஃபரெண்ட் வேஸ். லாஸ்ட் 3 இயர்ஸ் மாதிரியாங்க சார்? ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ். அருமை. Yes, அங்க ma'am. 4 வார்த்தை வந்து இங்க 2 வார்த்தை வருது. Okay. ஏன் தெரியுங்களா? இந்த வேஸா நவுனு, இது நவுனு முன்னாடி வர அட்ஜெக்டிவ் சேர்த்து நவுன் ஃப்ரேஸும்பாங்க. இந்த நவுன் ஃப்ரேஸ் தான் இங்க சொல்லியிருக்கோம். நவுன் வரணும் இல்ல நவுன் ஃப்ரேஸ் வரணும். பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் குயிக்கா பார்க்கலாம். we have only 12 minutes. பார்த்துலாம், கவர் பண்ணிடலாம். லுக் அட் தட். கரெக்டா பாருங்க. இன் டிஃபரெண்ட் வேஸ் அப்படிதான் படிக்கணும். இந்த கிளாஸ் ரூம் வந்துருச்சா? த கிளாஸ் ரூம் வந்துருச்சா? வந்துருச்சுங்களா ஹரிணி? இந்த கிளாஸ் ரூம் இருக்காப்ல ஹரிணி? கோதை மேம் புரியுதா? இந்த கிளாஸ் எஸ் ரூம், சார். எஸ் சார். நவுன். இந்த கிளாஸ் ரூம். நீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த பாட்டை. ஹரிணி மிஸ் பண்ணாதீங்க. இந்த கிளாஸ் ரூம். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நவ் ஆஃப் ஸ்டார்டிங் பாத்தீங்களா? ஸ்டார்டிங் ஜெரண்ட் வந்துச்சா? ஜெரண்ட் நவுன் தானே? ஜெரண்ட் நவுன் தானே? உங்களுக்கு தெரியல கோதை மேம், ஜெரண்ட் வந்து நவுன் தானே? எல்லா ஜெரண்டும் நவுன். ஆஃப் ஸ்டார்டிங், ஆஃப் ஸ்டார்டிங் நோட் பண்ணிக்கீங்க. ஸ்டார்டிங். எஸ் சார். நவுன். இன் இங்கிலீஷ், இன் இங்கிலீஷ் வந்துருச்சா? இன்னுக்கு அப்புறம் ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் நவுன் வருதா? இதுதான் அமைப்பு. தமிழுக்கு இதுக்கும் இங்கதான் வேறுபாடு அதிகம். அதனால இங்கிலீஷ்ல இதை கத்துக்கணும் நீங்க. ரைட்? நவுன். அட் த டைம் வந்துருச்சா? அட்டுக்கு அப்புறம் த டைம் வந்துருச்சா? நவுனு, நவுன் ஃப்ரேஸ் வந்துருச்சா? அட் த டைம், அட் த டைம் நோட் பண்ணிக்கீங்க. அட் த டைம். நவ் நீங்க நல்லா பாருங்க. ஃபார் எக்ஸாம்ஸ் வந்துருச்சா? ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த எண்ட் நோட் பண்ணிக்கீங்க. இந்த எண்ட், இந்த எண்ட். இந்த டூ வந்து ப்ரொபோஷன் கிடையாது பாத்துங்க. இது இன்ஃபினிட்டிவ், ப்ரொபோஷன் கிடையாது. இந்த டூ வந்து இன்ஃபினிட்டிவ், ப்ரொபோஷன் கிடையாது. ஏன்னா வெர்ப் வருது. இந்த டூ வந்து இன்ஃபினிட்டிவ், ப்ரொபோஷன் கிடையாது. ரைட்? டு வாட்ச், இந்த டூ வந்து ப்ரொபோஷன் கிடையாது, இன்ஃபினிட்டிவ். ரைட்? நவ் that was 6 months ago. I can report it has been a fantastic success. Yeah, in the school, in the school vandircha, in the school vandircha, in the school. That to make hard things and yourself really feel like being at school. Podunga at school. Vandircha. In the school, at school. Nalla parunga. In the school, at school. We use this room for our film shows. Vandircha. For our film shows. Phrase amaricha. ஃபிலிம் ஷோஸ், ஷோஸ்ங்கிறது நவுனு, அவர் ஃபிலிம் ஷோஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ் உள்ள கொண்டு போய் நவுன் ஃப்ரேஸா மாத்திட்டாங்க. ஃபாருக்கு அப்புறம் நவுன் ஃப்ரேஸ். ஃபார் அவர் ஃபிலிம் ஷோஸ். இந்த ஆர்ம் சேர்ஸ், இந்த ஆர்ம் சேர்ஸ் வந்துருச்சா? இன்னுக்கு அப்புறம் த ஆர்ம் சேர்ஸ் நவுன் வந்துருச்சா? நான் இதை பார்த்து படிக்க சொல்லுவேன். இங்க அதை பார்த்து படிக்கணும். எல்லா இதையும் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் படிக்கணும். ஆன் த ஃப்ளோர் வந்துருச்சா? ஆன் த ஃப்ளோர். ஆனுக்கு அப்புறம் த ஃப்ளோர். அப்புறம் ஆன் சாஃப்ட் குஷன்ஸ், ஆன் சாஃப்ட் குஷன்ஸ் வந்துருச்சா? நவுன் ஃப்ரேஸ். ஓகே, யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே. எஸ் சார். எஸ் சார். நோட் சார், பண்ணி. எஸ் சார். யா, அட் த ஃப்ரண்ட். த ஃப்ரண்ட் டிட்டர்மினன்ட் போட்டு நவுன் போடுறாங்க பாருங்க. நச்சுன்னு வந்துருச்சு பாருங்க. அட் த ஃப்ரண்ட், அட் த ஃப்ரண்ட். ஆஃப் த ரூம், ஆஃப் த ரூம். தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு இங்க தான் வேறுபாடு. கரெக்டா பிடிக்கணும் நீங்க. அட் த ஃப்ரண்ட் அப்புறம் ஆஃப் த ரூம். வெரி குட். அப்படியே வாங்க. கடைசி பேராகிராஃப் எங்க இருக்குன்னு பாருங்க. ஈச் மந்த் பிஃபோர். இந்த பிஃபோர் வராது, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிஃபோர் இங்க கன்ஜங்ஷனா இருக்குது, இது கிடையாது.
we ask for suggestions. For suggestions நவுனா ஹரிணிபிரியா, suggestions வந்து நவுனா யோசனைகள் ஃபாருக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. அப்புறம் ஃபார் த நெக்ஸ்ட் மீட்டிங், அடுத்த மீட்டிங் நவுனா வந்துச்சா. ஃபார் த நெக்ஸ்ட் மீட்டிங் நவுனு, நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், த டிட்டர்மினர், த நெக்ஸ்ட் மீட்டிங் நவுன் ஃப்ரேஸ். ஃபாருக்கு அப்புறம் வந்துருச்சா. சூப்பர். Now we are coming to the close here. For the next session, next வந்து for the next session வந்துருச்சு பாருங்க. noun phrase இல்ல sir. Noun phrase ஒரு வார்த்தைக்கு மேல இருந்தா noun phrase. I think because we have been listening to the language. Wow, இந்த two preposition இப்ப பாத்தீங்களா ஹென்ரி, இந்த two preposition ஒத்துக்கலாமா? ஏன்னா than language noun வருதா, நவுனுக்கு முன்னாடி வந்தா preposition, verb Okay, sir. infinitive, verb க்கு முன்னாடி. இது வந்து verb க்கு முன்னாடியா நவுனுக்கு முன்னாடியா? இது To the verb. language. To the language. The language, sir. Noun, sir. Noun தான் sir. Excellent, To வந்து excellent. preposition, the language வந்து noun. Noun. அப்ப வந்து to வந்து வந்துருச்சா. for an hour or two, ஒரு மணி நேரமா 2 மணி நேரமா noun வந்துருச்சா. For Noun phrase. an hour, noun, sir. For excellent stuff. அவ்வளவுதான். to speakல to வந்து infinitive, ஏன்னா speakங்கிற verb-க்கு முன்னாடி வருது. அவ்வளவுதான். அது infinite, sir. infinitive. வெரி குட். இப்ப எனக்கு வேண்டியது ப்ரிப்போசிஷனல் phrase. நோட் பண்ணிக்கிங்க இந்த வார்த்தை. இப்ப கோதை மேம் படிக்க போறாங்க. என்ன படிக்க போறாங்கன்னா, ஆங்கிலத்துல உள்ள ப்ரிப்போசிஷனல் phrase. இந்த இதுல என்ன அவங்க வந்து கத்துக்கிட்டாங்களோ நான் இப்ப சொன்னதை ப்ரிப்போசிஷனல் phrase. இந்த அர்த்தத்தை பாருங்க ஏன் சார். ப்ரிப்போசிஷனல் phrase அதாவது ப்ரிப்போசிஷன்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நவுன்லயும் நவுன் ஃப்ரேஸ்லயும் முடியும். ப்ரிப்போசிஷன்ல ஆரம்பிக்கும், நவுன்லயோ நவுன் ஃப்ரேஸ்லயோ முடிய போகுது. ரைட்? அது புரியுதான்னு பாருங்க. நான் என்ன சொன்னேன்னு. இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அவங்க படிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு படிச்சிருக்கீங்களா? About her. About her. ப்ரிப்போசிஷன் இது நவுன் இல்லைன்னா Noun, sir. ப்ரொனவுன் இல்லைன்னா ப்ரொனவுன் ஃப்ரேஸ். School noun தானே, sir. About her. இப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்றேன் ஏன் சார், புரியுதுங்களா? Yes. ஏன்னா மினிமம் 2 வார்த்தை அவங்க படிக்க போறாங்க மினிமம். ஆனா ப்ரொபோசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி படிக்க போறாங்க. அதனால தட் இஸ் கால்ட் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். இதுதான் இங்கிலீஷ்ல பயங்கரமான முக்கியம். அப்படியே கொத்தா நீங்க படிக்க போறீங்க. இந்த சார் இங்கிலீஷ் ஃபிலிம் கிளப் எல்லாமே நவுன் தானே சார்? ஃபிலிம் கிளப் வந்து நவுனு, ஃபிலிம் வந்து அட்ஜெக்டிவ், ஃபிலிம் கிளப் வந்து நவுன் ஃப்ரேஸ். ஃபிலிம் கிளப் புரியுதுங்களா? நவுன் ஃப்ரேஸ் புரியுதுங்களா? இப்ப பாருங்க, சொலங்க ஃபிகர் வந்து ஒரு ஆளோட பேர் நவுனு, டெல்ஸ் verb, as pronoun, about preposition, her pronoun, schools எதோட இங்கிலீஷ், ஸ்கூலோட இங்கிலீஷ், இங்கிலீஷ் noun, schools adjective. புரியுதுங்களா? அது நம்ம கிளாஸ் தனியா எடுத்து பிரிச்சிருவோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா? preposition. For the last 3 years, noun phrase. இல்ல at school விட்டுட்டீங்களே. Sorry, at school, sir. No, preposition. At preposition, school noun. Very good. For the last 3 years, for preposition, phrase, noun phrase. The last 3 years. அந்த 4 வார்த்தை noun phrase. The 4 வார்த்தை ஏன் தெரியுங்களா? yes மட்டும்தான் இதுல noun. அதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு அந்த yes வந்து மெருகேத்துறோம். அந்த yes. Very good. Next. Of preposition, as வந்து pronoun. Very good. In different ways. In preposition, different ways, noun phrase. Noun phrase. இதுல நீங்க இத உடைக்கணும்னா ways வந்து noun, different வந்து adjective. இந்த adjective noun சேர்ந்தாக noun phrase ஆகுது. Noun phrase. இப்ப பாருங்க, அதோட இன்னும் சேர்ந்தா prepositional phrase ஆகுது. புரியுதுங்களா? அதோட இன்னும் சேர்ந்தா different ways noun phrase. ways மட்டும் இருந்தா noun, different மட்டும் இருந்தா adjective, indifferent ways சேர்ந்து இருந்தா prepositional phrase. இந்த மாதிரி prepositional phrase நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அதுல தப்பே பண்ணதுக்குள்ள கிராமர் இருக்கு. இங்க at different ways நீங்க போடவே முடியாது. indifferent ways தான் போடணும். on different ways போடவே முடியாது. different ways வந்தா இன்னு தான் போடணும். விவேக், இந்த பாயிண்ட் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்னு இருக்க இடத்துல ஆளு போடவே முடியாது, ஆணு போடுற இடத்துல அட்டு போடவே முடியாது. அவ்வளவு நுணுக்கமா இருக்கு. எஸ், கோ ஹெட் கோதை மேம். In the classroom. சூப்பர். இப்ப பாருங்க, இன்னும் வந்து ப்ரொபோஷனல், த கிளாஸ் ரூம் வந்து நவுன் ஃப்ரேஸ், கிளாஸ் ரூம் வந்து நவுனு, தி வந்து டிட்டர்மைனர்.
டிட்டர்மினர் தான் அட்ஜெக்டிவ். புரியுதுங்களா? எந்த கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூம், எந்த கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமோட பண்பை குறிக்குது. ஸோ நவுனோட பண்பை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். ஸோ எல்லா டிட்டர்மினரும் அட்ஜெக்டிவ். வெரி குட். நெக்ஸ்ட் போலாம். Of starting. பியூட்டிஃபுல். Gerund sir, gerund. Starting gerund. எல்லா ஜெரண்டும் நவுனு. சூப்பர் சூப்பர். கீப் மூவிங். In English. ஸோ வெறும் இங்கிலீஷ் நவுனு, இன் இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். Position. Place. ப்ரொபோசிஷன் இல்ல, இன் இங்கிலீஷ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். இன்னு வந்து ப்ரொபோசிஷன், In இங்கிலீஷ் preposition, English வந்து noun. இன் இங்கிலீஷ் வந்து ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். சூப்பர் சூப்பர். கீப் மூவிங். At the time. டைம் வந்து நவுனு, தே வந்து டிட்டர்மினர் ஆர் அட்ஜெக்டிவ். அட் த டைம் வந்து ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். அட் வந்து சூப்பர். எப்படி வந்துச்சு பாருங்க. அப்புறம் டைம் பிரைஸ். டைம் With வந்து our teacher, sir. அடுத்தது For exams. எங்கேயோ விட்டுட்டீங்க. About the idea. about the idea. About the idea. the idea noun phrase. about எப்படி வருது பாருங்க, என்ன பண்ணிச்சுன்னு வருது பாருங்க. about the idea. அப்புறம் அடுத்தது With our teacher. with our teacher. அழகா பாருங்க. இதை கம்போஸ் பண்ணுங்க. டீச்சர்ங்கிறது நவுனு, அவருங்கிறது அட்ஜெக்டிவ். யார் டீச்சர்? எங்களோட டீச்சர். எங்க டீச்சர். இது நவுன் ஃப்ரேஸ். வித்த கூட்டினீங்கன்னா ப்ரொபோஷனல் ஃப்ரேஸ். எப்படி வருது பாத்தீங்களா? அப்படி வந்து விழுது பாருங்க. இதுதான் நீங்க படிக்க கேட்க எழுத வந்துடும். அடுத்தது For exams. ஃபார் எக்ஸாம். சூப்பர். ஃபார் ப்ரிப்போசிஷன், எக்ஸாம்ஸ் வந்து நவுன். சூப்பர். கீப் மூவிங். In the end. பியூட்டிஃபுல். அட் தி எண்ட் எல்லாம் போட கூடாது. இந்த எண்ட் தான் பாருங்க. தி எண்ட். படம் முடிக்கிறப்ப தி எண்ட்னு போடுவாங்க பாருங்க. எண்ட் வந்து நவுனு, வெர்பு கிடையாது. நவுனு. முடியறது இல்ல, முடிவு. எண்ட். தே வந்து அட்ஜெக்டிவ் ஆர் டிட்டர்மினர். தே எண்ட் வந்து நவுன் ஃப்ரேஸ். அடிக்கிறாங்க பாருங்க. இந்த எண்டுன்னு தான் சொல்லணும் எப்பயுமே. வெரி குட். இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. After school. ஸ்கூல் வந்து நவுனு, ஆஃப்டர் வந்து ப்ரிப்போசிஷன். இங்க வந்து பிஃபோர் ஹோம் இது விட்டுருங்க. பிஃபோர் வந்து கன்ஜங்ஷன் தான். ஏன்னாக்கா We want to. ஒரு கிளாஸ் இருக்கு. நீங்க இந்த பிஃபோர் வந்து கன்ஜங்ஷன். ஆஃப்டர் ஸ்கூல், இங்க ஆஃப்டர் தான் ப்ரிப்போசிஷன். ஆஃப்டர் ஸ்கூல் தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸ்கூல் தான் நவுனு. இந்த பிஃபோரை விட்டுருங்க. நெக்ஸ்ட். Once a month and to allow. அடுத்த பேராக்கு போயிடுது. முடிச்சிடலாம். குயிக்கா முடிச்சிடலாம். For our film show. எங்க இந்த ஸ்கூல் வருது. இந்த ஸ்கூல் போட்டுருங்க. இந்த ஸ்கூல். அவ்வளவுதான். அப்புறம் குயிக்கா போயிடலாம். வேற எதுவும் பெருசா at school. பாருங்க. இந்த ஸ்கூல், அட் ஸ்கூல். இந்த ஸ்கூல்னா இன்சைட் த ஸ்கூல். ஸ்கூலுக்கு உள்ளார. அட் ஸ்கூல்ல புரியுதுங்களா? ஸ்கூல்ல இருக்கிறது. அப்புறம் அடுத்தது for our film shows. ஷோஸ் வந்து நவுனு, ஃபிலிம் ஷோஸ் வந்து ஃபிலிம் வந்து அட்ஜெக்டிவ், அவர் வந்து அட்வர்ப். லுக் அட் தட். அவர் யாரோட ஃபிலிம்? அவர் ஃபிலிம். யாரோட ஃபிலிம் ஷோஸ்? அவர் ஃபிலிம் ஷோஸ். இது அப்படியே நவுன் ஃப்ரேஸ். ஃபார் வந்து என்ன? ப்ரொபோசிஷன். கீப் மூவிங். In the armchairs. Very good. Next. On the floor. Super. Next. On soft cushions. Very nice. Super. At the front. அப்படியே நிப்பாட்டுங்க. at the front அருமை. அப்புறம் off the room. என்ன ரெண்டு ப்ரொபோசிஷன்? Off the room. At the front, off the room. Very good. Last paragraph. For suggestions. இருங்க ஒரு நிமிஷம். Ask for suggestions. For next session. Very good. For suggestions. Very good. Next. For the next meeting. Very good. Next. For the next session. Very nice. அப்புறம் To the language. பாக்கி எல்லாம் டூ விட்டுலாம். அப்புறம் For an hour. Super. Very nice. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான டாபிக். நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும், இது பண்ணணும். இதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொபோசிஷனை சொல்றப்ப இது இன்னும் ஒரு கிளாஸ் கூட நம்ம எடுக்கலாம். ப்ரொபோசிஷன் அவ்வளவு முக்கியமானது. ப்ரொபோசிஷனோட வேலை என்ன தெரியுங்களா? வாக்கியத்தோட ஒரு பகுதியை வாக்கியத்தோட இன்னொரு பகுதியோட இணைக்கிறது. கன்ஜங்ஷன் வந்து வேற. கன்ஜங்ஷன் என்ன இணைக்கும்னா, ஒரே கேட்டகரி உள்ள ரெண்டு வார்த்தைய
அது வேர்பா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், சென்டென்ஸா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், ஃப்ரேஸா இருக்கலாம். அது ரெண்டும் ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட இதா இணைக்கிறது. அதுக்கு தனி கிளாஸ் நம்ம எடுப்போம். கன்ஜங்ஷன் இணைக்கிறது வேற, ப்ரிபோசிஷன் இணைக்கிறது வேற. ப்ரிபோசிஷன் ஒரு வாக்கியத்துக்குள்ளேயே ஒரு வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட இணைக்கும். அதனால ப்ரிபோசிஷனை ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம், கன்ஜங்ஷன் கத்துக்கலாம். ப்ரிபோசிஷனை ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம், அப்புறம் கன்ஜங்ஷன். ஆல்ரைட். சோ நிறைய நீங்க கத்துருக்கோம், நிறைய இது பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை விட்டுறாதீங்க. நான் ரொம்ப அவசரத்துல 1 மணி நேரத்துல சொல்லிடுவேன். நீங்க 5 மணி நேரம் அதுல உட்கார்ந்தாலும் நோட்ஸ் பண்ணி பண்ணணும். பண்ணா மட்டும்தான் இது வந்து நிறைய நிக்கும். நீங்க அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணா மட்டும்தான் நிக்கும். ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ், ப்ரொனவுன், நவுன், இவ்வளவு சொல்லியிருக்காரு அவரு. டிட்டர்மைனர்ங்கிறாரு, எல்லா டிட்டர்மைனரும் அட்ஜெக்டிவ்ங்கிறாரு, ஜெரண்டுங்கிறாரு, எல்லா ஜெரண்டும் நவுனுங்கிறாரு. ஏதோ ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்போம். அது இன்னும் ஒரு ஃபியூச்சர் கிளாஸ்லயும் அதை சொல்லதான் போறோம். ஆனா அதிமுக்கியமான பிராக்டிஸ் பண்ணும். இன்னைக்கு பண்ணோம் பாத்தீங்களா, ரீடிங் பண்ணும், ரைட்டிங் பண்ணும், யாராவது பேசுறத லிசன் பண்ணும், அதை ஸ்பீக் பண்ணி ஆன்சரா சொல்லணும். எல்லாமே பண்ணோம் இல்லையா? இதுதான் எல்லாம் பண்ணும். கடைசியா ஒரு இது சொல்லி முடிக்கிறேன். ஐ திங்க், இங்க பாருங்க, அருமையா அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஐ திங்க் பிகாஸ் யூ ஆர் லிசனிங் டு தி லாங்குவேஜ், இட் இஸ் ஈஸியர் டு ஸ்பீக் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ். நாங்க வந்து மணிக்கணக்கா அந்த லாங்குவேஜை கேட்கறதுனால எங்களால பேச முடியுது. ரொம்ப கேஷுவலா. யார் சொல்றா? நேட்டிவ் ஸ்பீக்கர், அவங்க தாய்மொழியே ஆங்கிலம், அவங்க சொல்றாங்க. நம்ப முடியுதா? தமிழ் இதுதான், எல்லா மொழிக்கும் இதுதான். ஸோ ஓவர் த வீக்கெண்ட் நான் அந்த ஒரு 10 ஷார்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணவா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். பாருங்க, நீங்க அதுதான் கேட்கணும். ஒரு ஷார்ட்ஸை 10 வாட்டி கேட்டாலும் பரவாயில்ல, ஆனா முழுமையா புரிஞ்சுக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 10 ஷார்ட்ஸை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். விவேக், உங்களுக்கு இன்னும் சில லிங்க்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்றேன். யூ கேன் ஜஸ்ட் doing all this. Very nice. Thank you very much. Have a super Sunday and have a nice... homework sir. சொல்லுங்க. homework sir. சொல்லுங்க. homework இது ஸ்கிரிப்ட் பண்ணாலே பெரிய ஹோம்வொர்க் இல்லையா? பயங்கரமான ஹோம்வொர்க். ஒரு 10 ஷார்ட்ஸ் அனுப்ப பாரு. 10 ஷார்ட்ஸ் பிஃபோர் டுமாரோ. அந்த ஷார்ட்ஸை கம்ப்ளீட்டா படிச்சு கேட்டு இது பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எழுதணும். எனக்கு நான் எல்லாருக்கும் தெரியும், விவேக் மைட் பி நியூங்கிறதுனால தெரியாது. என்னோட ஷார்ட்ஸ் 10 ஷார்ட்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாவே அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே, ரொம்ப சூப்பரா இருக்குமே. ஸ்கிரிப்ட் பண்றா எப்படி சார்? புரியல. ஸ்கிரிப்ட் பண்றா எப்படி சார்? இது வந்து ஒவ்வொரு வெல்பு தனியா. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு, அப்படியே போதே நம்ம வந்து வரிசையா படிச்சாங்களா, அதை அப்படியே லிஸ்ட் பண்ணும். ப்ரிபோசிஷன் லிஸ்ட் கொடுத்தேன் பாத்தீங்களா, இதுதான் ப்ரிபோசிஷன் லிஸ்ட். அப்படியே ஸ்கிரிப்ட் எடுக்கணும். இந்த வீடியோ அப்படியே ஸ்கிரிப்ட் எடுக்கணும். அதே மாதிரி அதுல இருந்து எடுக்கணும். அப்படியே நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா ஸ்கிரிப்ட் பண்றீங்க. உங்க ஹோம்வொர்க் எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியாமலே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரிபோசிஷன் மட்டும் சொன்ன பாத்தீங்களா, அப்புறம் நவுன் ஃப்ரேஸ்னா என்னன்னு சொல்ல பாத்தீங்களா, அது அப்படியே ஸ்கிரிப்ட் எடுக்கணும். அவ்வளவுதான். இது இந்த கிளாஸ் அப்படி இருக்கும். நான் நினைச்சாலும் இது ரிப்ளிகேட் பண்ண முடியாது. இந்த ஃப்ளோல வருது பாத்தீங்களா, கடகடன்னு வருது பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன பேச போறோம்னு எனக்கே தெரியாது, ஆனா பேசுறோம். கோர்வையா பேசுறப்ப பேசுறோம், ஜோன்ல இருக்கப்ப. இவங்க கோதை மேம் இன்னைக்கு பேசுறது, ஹரிணி பிரியா பண்ண ஆன்சர், இது எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணலாம். கிராமர் பார்ட் மட்டும் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணா போதும். லாஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணா போதும். நீங்க பண்ணி அனுப்புங்க, நான் கரெக்ட் பண்றேன். ஒரு 10 ஷார்ட்ஸ் நான் சொல்ல மாதிரி இந்த வீக்கெண்ட் அனுப்புறேன். ஓகே சார். Okay, thank you very much. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Good night. Thank you, Good sir. night. Good night. Thank you.